ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினு டு ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ராம்போ அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து டேரெக்டாக சன் நெக்ஸ்ட்டில் 10th அக்டோபர் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அருள்நிதி அப்புறம் முத்தையா அவங்களோட காம்பினேஷனில் உருவாகிட்டு இருக்க ஒரு படம். இந்த படம் வந்து இதோட போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஒரு பாக்ஸர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முத்தையா கிட்டேருந்து இந்த இப்படி எதிர்பார்க்கலைங்க. அவருடைய ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரான முதல் படம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டைலான பாக்ஸிங் ஃபில்ம். மேபி இதுலேயுமே அந்த மண் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கலாம். இருந்தாலும் இது பார்க்க கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குது. அந்த ஹீரோ கேரக்டரும் ஸ்டைலாக அப்படி இருக்கார் போஸ்டரில் பார்க்கும்போது. ஸோ ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா? வாங்க. டியர் ஆடியன்ஸ், இந்த கிளப்ல இன்னைக்கு நடக்க போற கிக் பாக்ஸிங் சென்டருக்கு நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். ஆயிஷா. உங்க பேர் என்ன சொன்ன? Who's gonna stop him now? Move aside, style of swagger. Ranger run his peak, cause he's the one who is villain now. Move aside, he's a star and Ranger run his peak, cause he's the one who is villain now. போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். Move aside, he's a star and Ranger run his peak, cause he's the one who is villain now. Move aside, he's a star and சமாதானமாக போகணுன்னா சமாதானமாக போயிடலாம். இல்லை சண்டை தானா அப்புறம் உங்கள் இஷ்டம். சமாதானமா போறதுக்குலாம் வழி இல்லை ராம்போ. சண்டை தான். நம்மளை எதிர்க்கிறவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். he's the villain now, villain now. He's the villain, he's the villain now. நீங்க செய்யறதுல நியாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுல கண்டிப்பா ஒரு தர்மம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். செம்ம. ஓகே, இன்னொரு இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, குவால்புன்னு ஒரு படம் வந்து மலையாளத்தில் இருக்குது. அது செம்ம லவ் ஸ்டோரி. அந்த படத்தில் ஹீரோவை நடித்தவர் தான் இந்த படத்தில் வில்லன். நல்லா இருக்குல்ல, அந்த காம்போ நல்லாயிருக்கு. மேபி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட்டு வந்து ஒரு ஃபைட் படம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஆக்ஷன் பேக்டு ஒரு படம். ஆனால் ஸ்டைலாக இருக்குது. முத்தையா கிட்டேருந்து ஒரு ஸ்டைலான ஒரு படம். நல்லா இருக்குங்க. ஒரு இந்த ஆனால் பார்க்கும்போது என்னென்னா, இவர் பூலோகம் ஜெயம் ரவி நடித்தார்ல, அந்த அந்த பேட்டர்னில் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனாலுமே இது வந்து அது பாக்ஸிங்காகவே அந்த சண்டை நடக்கும். இது வேற ஒரு விஷயத்துக்காக இவர் பாக்ஸராக இருக்கிறதுனால அப்படி போதுன்னு நான் நினைக்கிறேன். பிஜிஎம் மியூசிக்குமே நல்லா ஸ்டைலாக ஸ்வாகாக அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதில் மெயினாக நோட்டீஸ் பண்ணி நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, இந்த ட்ரெய்லரோட அந்த கலர் பேட்டர்ன் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பப்பில் பார்ட்டியில் இருக்கிற அந்த பேட்டர்னில் இருக்குது. சும்மா அந்த ரெட்டு ப்ளூ அது மிக்சப் பண்ணி அந்த அந்த மிக்சப்பில் இருந்தாலே ஒரு மாதிரி அந்த பார்ட்டி வைப் தான். அப்படி தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் எங்கே வெட்ட வெளியில் நடக்கிற மாதிரி இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ். ஓகே, இது நல்லாயிருக்கு பார்க்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக முத்தையா கிட்டேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. டேரக்ட் ஓடிடி தான். சன் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது 10th அக்டோபர். பார்ப்போம். இது ஓடிடிக்காகவே இந்த சப்ஜெக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓடிடி பிளான் மைண்டில் வச்சு தான் படம் பண்ணியிருப்பாங்க. மேபி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.